வணக்கம். பசுங்குடில் பசுமை செழியன். கடந்த 2 தினங்களாக நடைபெற்றிருக்கக்கூடிய தமிழக அரசுடைய மிக முக்கியமான வருவாய் ஈட்டும் துறையாக கருதக்கூடிய பொதுமக்களிடமிருந்து வரி என்கிற மூலமாகவும் வர்த்தகம் என்கிற மூலமாகவும் வெகுவாரியாக கொள்ளையடிக்கின்ற ஒரு துறையாக இருக்கின்ற டாஸ்மார்க் துறை. டாஸ்மார்க் துறையினுடைய அலுவலகங்களிலே, டாஸ்மார்க் நிறுவனம் கொள்முதல் செய்கின்ற ஆலை அலுவலகங்களிலே, அதனுடைய முக்கியமான அனைத்து அமைப்பு சார்ந்த அலுவலகங்களிலெல்லாம் மத்திய வருவாய்த்துறை தனது அந்த ஆய்வினை துவங்கியிருக்கிறது. இந்த ஆய்வினை தொடர்ந்து ஆங்காங்கே அனைவரும் விமர்சனம் செய்து வருகின்ற இந்த வேளையிலே ஊடகங்கள் அதிகமாக இதை ஒரு பொருட்டாக ஒரு தலைப்பாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கின்ற அந்த வேதனையை பகிர்ந்து கொள்கின்ற மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் மணி அவர்கள், எதிர்க்கட்சிகள் கூட இந்த விஷயத்தை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதிமுக காலத்தில் நடந்த தலைமைச் செயலக ரெய்டை திமுக மிக முக்கியமாக சாதுரியமாக எதிர்க்கட்சியாக இருந்து திறம்பட செயலாற்றிய திமுகவை புகழ்ந்து திமுகவுக்கு எதிராக எந்த எதிர்க்கட்சியும் செயல்படவில்லை என்கிற விதமாக இந்த ஈடி ரெய்டு சம்பந்தமான எந்த செய்தியுமே இல்லை என்று எதிர்க்கட்சிகளையும் கூட்டணியோடு இருக்கின்ற கூட்டணி கட்சிகளை சாடுகின்ற அதே வேளையிலே மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களையும் அந்த வரிசையில் சேர்த்து கொண்டு பேசியிருக்கிறார். அவர் தவறான புரிதலோடு பேசியிருக்கிறார் என்பதை நான் இந்த பதிவு செய்ய விரும்புகிறேன். 4 நாட்களுக்கு முன்பாக முகநூல் பக்கத்திலே திரு அண்ணாமலைஜி அவர்கள் ஒரு முகநூல் பதிவை எழுதியிருக்கிறார். ட்விட்டர் பக்கத்திலேயும் எழுதியிருக்கிறார். தமிழக அரசு தலைமைச் செயலகத்தில் நடந்த ரெய்டை தலைக்குனிவு என்று சொன்ன ஸ்டாலின் அவர்களே, இப்பொழுது தமிழக அரசு துறை நடந்து கொண்டிருக்கின்ற ஈடியுடைய நிலைப்பாட்டிற்கு என்ன விளக்கம் தரப்போகிறீர் என்று, இதற்கு மாற்று வழியாக எந்த விமர்சனம் செய்யப் போகிறீர் என்று கேட்டு முகநூல் பக்கத்திலே வெகு சிறப்பான ஒரு பதிவை 4 நாட்களுக்கு முன்பாக தந்திருக்கிறார். மரியாதைக்குரிய மணி அவர்கள் பொதுவாக எதிர்க்கட்சியாக செயல்படக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி, அதிமுக, பாஜக என்ற வரிசையாக தொடர்ந்து பேசியிருக்கிறார். அதில் அண்ணாமலை அவர்களை பெயரை குறிப்பிட்டிருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் மத்திய அரசை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அங்கமாக தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்து கொண்டிருக்கிற அவர் ஏற்கனவே இது குறித்து பதிவு செய்திருக்கிறார் முகநூல் பக்கத்தில் என்பதை இந்த நேரத்திலே நினைவுபடுத்த விரும்புகிறேன். பத்திரிகையாளர் மணி அவர்களுக்கு, உங்களுடைய கேள்வி நியாயமானது, உங்களுடைய விமர்சனம் நியாயமானது, உங்களுடைய பேட்டி சிறப்பானது. ஆனால் பொதுவாக எல்லோரையும் சொல்லுகின்ற பொழுது இவர்களெல்லாம் ஏன் வாய் மூடி மௌனியாக தேல் கொட்டி திருடனாக இருக்கின்றார்கள் என்று மரியாதைக்குரிய தலைவர் அண்ணாமலை அவர்களையும் வினா எழுப்பியிருக்கின்றார். இந்த செய்தியை அவர் பின்வாங்க வேண்டும், அவருடைய இந்த கருத்து பிழையை அவர் பின்வாங்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே பத்திரிகையாளர் மணி அவர்களுக்கு இந்த காணொலியை நான் பதிவிடுகின்றேன். டாஸ்மார்க் நிறுவனத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ரெய்டு என்பது நிச்சயமாக பூதாகரமான ஒரு சாராய சாம்ராஜ்யத்துடைய அனைத்து ஊழலும் விழிப்புடன் மாற்று கருத்திலே முக்கியமான தலைகள் எல்லாம் இதிலே கைதாவார்கள் என்று மாற்று கருத்தில்லை. நிச்சயமாக இதற்கான விடிவு அனைவருக்கும் ஒரு மக்கள் நல விடிவாக இருக்கும் என்று நாம் நம்புகிறோம். நன்றி, வணக்கம். நான் பசுங்குடில் பசுமை செழியன்.